டிராக்டர் கொண்டு வந்தான். டிராக்டர் வியாபாரப்படுத்தணும். என்னடா செய்யறதுன்னு பார்த்தான். பல லட்சக்கணக்கான மாடுகளை வாங்கினான். வெட்டி பொழைச்சிட்டான். மாடை இல்லாம ஒழிச்சிட்டான். இப்ப உரம் இல்ல. எப்படி காலி பண்றான் பாரு நீ. அன்னைக்கு நமக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு. வரப்பு உயரம், நீர் உயரம், நீர் உயரம், நெல் உயரம், நெல் உயரம், குடி உயரம், குடி உயரம், கோன் உயரம்னு. இங்க வரப்பு இருக்கு, நீரும் இல்ல, நெல்லும் இல்ல, உயரல. அன்னைக்கு நெல் இவ்வளவு உயரத்துல இருந்துச்சு. சாஞ்சி படுத்துட்டு குனிஞ்சு அர்த்தம். இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறோம். இதான் இங்க இருக்கிற நிலைமை. நுட்பமா பார்க்கணும். இதுக்கு பேர் தான் பச்சை புரட்சின்னு வச்சு பிச்சைக்கார கூட்டமா நம்ம மாத்தணும். இந்திய நாட்டில் 130 கோடி பேர், 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறான். இரவு உணவு இல்லாம 40 கோடி பேர். இந்த லட்சண வெங்காயத்துல உணவு பாதுகாப்பு மசோதா வருது. உணவே இல்ல, இருக்கிற உணவு உணவா இல்ல, விஷமா இருக்கு. இதுல பாதுகாப்பு மசோதா. எப்படி பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு, பிளாஸ்டிக் முட்டை கொசு வந்துருச்சு, பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, தின்னுட்டு சாக போறோம். இதை தெரிந்து என் பிள்ளைகள் உணவு என்ற பெயரில் நஞ்சை திங்கினே எதிர்கால தலைமுறை நாசமாயிடுமே என்று கதறி துடித்த பெருந்தகப்பன் எங்களப்பன் நம்மாழ்வார் என்பதை மறந்து விடக்கூடாது. மாட்டை முடிச்சான்.